ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேக்ரவுண்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ராம் யோகா சேனலோட ராம் அண்ணாவை தான் நாங்கள் வந்து டீ கல்பட்டியில் பார்த்தோம். இதோட ஃபுல் வீடியோ அவங்ககிட்ட பேசினது, அவங்க என்னென்ன சொன்னாங்க, அதெல்லாம் வந்துட்டு ஃபுல் வீடியோ வந்துட்டு யூடியூப்பில் போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோ கீழேயும் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக விஎம்எஸ் ஆல் ஓவருங்கிற சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். ராமண்ணா வந்து நல்லா பேசியிருந்தாங்க, என்கரேஜ் பண்ணாங்க, மோட்டிவேட் பண்ணாங்க. அது சொல்லும்போதெல்லாம் ரொம்ப நம்மளாம் இவங்களெல்லாம் போய் பார்ப்போமா, நம்ம இருக்கிறோம் ஏதோ ஒரு கிராமத்தில், அவங்க இருக்காங்க எங்கேயோ, நம்ம எப்படி போய் பார்ப்போம்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நினச்சே பார்க்கல. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அவங்க கூட தான் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அவங்க நிறைய மோட்டிவ் பண்ணாங்க. ரெண்டாவது அவங்க கூட சேர்ந்து நிறைய பேசணும்னு நினச்சோம். ஆனால் எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆனதுனால அவங்ககிட்ட சரியாக பேசவே முடியலை. அவங்கக்கிட்ட பேச முடிஞ்ச அளவு மட்டும் நான் பேசிட்டு வந்துட்டேன். அந்த வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அவங்க கூட சேர்ந்து, அந்த அண்ணன் கூட சேர்ந்து சொல்ல முடியாத சில விஷயங்கள் வந்து சொல்லணும். என்னன்னா, நான் 2023 எவ்வளவோ எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. சில விஷயங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு போயிருந்திருப்பீங்க. சில விஷயங்கள் தாங்க முடியாததை அதாவது கோபமாக ஒரு வருத்தமாக வெளிப்படுத்தியிருப்பீங்க. ஆனால் எனக்கு 2023 எவ்வளவோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அந்த லாஸ்ட் 31/12/2023 அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் அமையும் நான் நினைக்கவே இல்லை. ஏதோ நாளைக்கு நியூ இயர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துச்சு. ஆனால் நாளைக்கு நியூ இயர் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ ஹாப்பியாக வச்சுருந்ததே அந்த அண்ணன் கூட எடுத்த ஃபோட்டோ தான். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர், அந்த அண்ணன் சார்பா, ஏன் சார்பாவும்.